இருக்கலாம்ப்பா. நீ என்ன பண்ற? என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்க? அன்பு மாடு அன்பு மாடு அத்துட்டு போயிடாங்க. புதுக்கோட்டையை சேர்ந்த சுதர்சனன் கையில பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா வாங்குடா போட்டு கீடா கையில பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா ஒன்னாச வச்சுக்கோ நல்ல பொண்ணாத்த கல்யாணம் பண்ணிக்கோ உன்னோட ஒன்னா நீ வச்சுக்கோ நல்ல பொண்ணாத்த ஒன்னா நீ பெற்றுக்கோ கொண்டா கோழிக்கால் கொண்டா கொஞ்சால் கொண்டா நல்ல கேள் பெண்டா வாங்குடா போட்டு கீடா கையில பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கல வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 பக்கத்து வீட்டு பார்வதி பொண்ணு என்னென்னமோ பேசுது மச்சா துளுக்கானா அக்கா போனா அழக்கோனா அவளை தேடி நானும் போனேன் அங்கே அவ வர காணும் பச்சையில் பரவசமே இது மச்சடி இலவசமே மச்சு வெள்ளாடி ரசமே ஏன் மச்சுக்கு போன கசியமே மந்திர தந்திர இந்த இந்திர சந்திர இந்த பொண்ணுக்கு பின்னாலதா கோழிக்கால் கொண்டா கொஞ்சமால் கொண்டா நல்ல கேள் ஃப்ரெண்டா வாங்குடா போட்டு வீடா கையில பங்கிட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கல வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 சாரி மச்சி ரெண்டு கண்ணுல தூசி பட்டா ரைட்டு கண்ணும் துடிக்கு மச்சி மேட்டுக்குடி தூத்துக்குடி புளிஞ்சு புட்டா சாத்துக்குடி கிட்ட
குடி மூக்க பொடி தும்பாலத்தான் கேட்டுக்கடி புள்ளி போட்ட சகை போட்டுடா அவ துள்ளிக்கிட்ட சக்கை தொட்டுடா சட்டை போட்ட சட்டை போட்டுடா நான் திட்ட போட்டு சட்டை போட்டுடா நூலுக்கு ஊசி வேணும் ஊசிக்கு காது வேணும் பொண்ணுக்கு ஆடு வேணும்டா நல்ல கேள் பாங்கடா போட்டு வீடா கையில பங்கட சோடா பூமியில பங்கட கேட்டா பாங்கடா 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 போட்டு வீடா கையில பங்கட சோடா பூமியில பொருந்தது கேட்டா பாங்கடா பாங்கடா காளி 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 ஐயவரே அந்த மாதிரி உனக்கும் உங்க ஆட்சி கிடைக்கிறது எனக்கும் சொல்லுவோம். ஐயவரே அந்த மாதிரி வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்கிறது எனக்கும் ஐயவரே அந்த மாதிரி வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்கிறது எனக்கும் அந்த மாதிரி தம்பி மாதிரி வணக்கம் உங்க தைவரத்தை கூத்து நல்லா ஐயவரே தம்பி மாதிரி வணக்கம் உங்க தைவரத்தை கூத்து நல்லா நடக்கும் ஐயவரே அந்த மாதிரி மாமா மாதிரி வணக்கம் உங்க பொண்ணு நினைக்கிறேன் எல்லாரும் ஐயவரே அந்த மாதிரி வணக்கம் உங்க ஆசை கிடைக்கிறது அருமையான அடி, நல்ல அடி. நீ மட்டும் கைதட்டி என்ன தூக்க வடிச்சில உட்காந்துருக்கியா? உண்மையிலேயே ஒட்டாணி வட்டி மக்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லா ஊர்லயும் நடிகரை நாங்கள் டீ கேட்டு கெஞ்சுவோம், நீச்சல் தண்ணி கூட வராது. நீங்க ஒரு 40 லிட்டர் கேன உள்ள வச்சிருக்கீங்க. அது எனக்கு சந்தேகமா இருக்கு. நடிகருக்கு இல்லாம நீங்க குடிச்சிடக்கூடாது. கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து கௌரவப்படுத்து. என்னையும் மதிக்கலையே, முட்டை போண்டா வாங்கிட்டானே மாலை. இருக்கட்டும் மந்தக்கர். நன்றிடா தம்பி, மேடிங் சைனா. நன்றி ப்ரோ. சொல்லாமே போடுறாரு போலீஸ் ரைடா. 10 ரூபாய் அறிவின்னு கையை பிடிக்கிறேன். அவ்வளவுதான் இதே நகைச்சுவை. எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் ரொம்ப ஒட்டானை வட்டி சரி மந்தக்கருப்பார்களோடு நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி என்று வாழ்க வாழ்க என்று வணங்கி ரொம்ப நன்றி. சாப்பாடு ஊரில் போடுவீங்கன்னு வந்தோம். ஹோட்டலில் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கடையில் பிறகு தின்றோம். அதுலேயும் பெட்டிக்காரெல்லாம் பிரேரேஜ் கடையே காலி பண்ணிட்டீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ணி ஒட்டாரி வட்டி மந்தக்க பத்தல் வணங்கி மந்த கருப்ப தன்மணங்கி கொட்டணிமத்தி கிராமத்திலேய கட்டண கட்டழகி கொட்டணிமத்தி கிராமத்திலேய கட்டண கட்டழகி நமக்கு மந்த கருப்பு குடியிருக்காரு குங்கும பொட்டழகா மந்த கருப்பு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி
பேசுறது ரொம்ப நன்றி. அப்ப நீங்க கராட்டங்கிறாரு வாச்சாளுங்களா மடக்கு மடக்குன்னு அடிக்கிறாங்களா? இந்த நிக்கிறவங்க எல்லாம் தயவு வீட்டுக்கு போங்க, யூடியூப்ல பாத்துக்கலாம். அது எதுக்கு காலு நீர் கட்டு வர நீங்க வந்து உட்காருங்க, இடம் கிடக்கு. பொம்பளையாளெல்லாம் ஏத்த அங்கே நிக்கிறியா ஒன்னே சொல்லாருங்களா? வந்து உட்கார்ந்து பாருங்க. இந்த பொம்பளையாள மட்டும் நான் நம்பவே மாட்டேன். ஏன்னு நாடகம் போறதுக்குள்ள வீட்டுல பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை எல்லா பொம்பளையும் ஒரு பொம்பளை தான் சேர்க்கும். சீக்கிரம் வாங்கடி, சோத்துல தண்ணி ஊத்து, நாடக காணிங்க வந்துட்டாங்க. ஊயின்னு எல்லாத்தையும் கிளப்பி போறோம். அந்த பொம்பளை தான் பாய வரிச்சு படுத்துக்கிறாங்க. அதுக்கு நீ வராமையே வீட்டிலேயே எரியிடலாம். எக்கோ எப்போ ஹலோ 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 வானந்தட்டம் போன மனமுள்ள சாமி எங்குதையா பாவோ கொட்டாரி வட்டி கள்ளர்களின் பூமி நல்ல வழி நீதான் சொல்லி என்ன லாபம் எம்கே யாரு நல்லவனத்தானே சூழ்ந்ததிந்த பாவம் கலங்காதே ராசா கலவரட்டும் நள்ளிரவு வந்த பின்னே தேவரன்னும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே தெற்கு திசையாண்ட தேவனே முக்குளத்தை சேர்ந்த கொட்டாரி வட்டி கள்ளர் மகன் போற்றி பாடடி பொன்னே 18 சித்துல ஒரு சித்தரம் தேவர் காலடி மண்ணே 18 சித்தல ஒரு சித்தர்னு சொன்னாங்க 18 சித்தல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் மொத்த ராமலிங்க தேவருங்க அது பசும்பன் மொத்த ராமலிங்க தேவருங்க ஓ 18 சித்தல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க பசும்பன் மொத்த ராமலிங்க தேவருங்க சொன்னாங்க தேவர சொன்னாங்க அது முத்து ராமலிங்க தேவர் என்றாங்க ஓ 18 சித்துல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவரங்க கொட்டாணி வட்டி கள்ளர் வளர்த்தகாலே தேடி பாயும் துரோகிகளே முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில மாறவன பயங்கரமா பாஞ்சு போடும் மறவர் குலத்து காலே எங்க கொட்டாணி வட்டி கள்ளர் தான் வளர்த்தகாலே மறவர் குலத்து கரை முட்டி அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்துல ஆரவன பயங்கரமா காத்து போடும் மறவர் குலத்து கால எங்க கள்ளர் குலத்து மாட கால ஓடி வந்தங்கால உத்திரவன்
காலே எங்க கள்ள நாட்டு மாடு காலே மரவளர்த்து தர வண்டி இந்த மயில் காலே தேவரளத்த நாடே தாயின் துறையிங்க உன்னே வந்தா அது உன்னே வந்தா குத்தி போட்டு அது உன்னே வந்தா எத்து போட்டோம் பக்கத்தில் மாற பண்ணோம் பயங்கரமா காய்ச்சி போட்டோம் மரவளர்த்து காலே எங்க கள்ள மாடு காலே நன்றி நன்றி. கைதட்டின அன்பு உள்ளவர்க்கெல்லாம் நன்றி. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து பணி என்று வாராமல் இந்த நாடகத்தை உணர்ச்சியா பார்த்தே தீர்வோம் என்று பக்கத்தூரிலிருந்து பைக் எடுத்து வந்திருக்கின்ற என் உயிரில் மேலான அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் என்னுடைய பணிவான இரவு வணக்கம். அப்படியா பார்த்துட்டு போவனே சரி எனக்காகத்தேன்னு சொல்றேன். ஒரு மரம் தோப்பாக இந்த கலைஞர்லாம் இல்லைன்னா நம்ம எப்படி நான் மட்டும் வந்துட்டு அன்பார்ந்த இதை என்ன இந்த காமெடியில பார்க்கும் போது ஊரை விட்டு வெளியே ஓடான்றீங்க. ஈலிசை நாடகம் எத்தனை நாடகம் இருந்தாலும் இந்துக்கள் நடத்தக்கூடிய இந்த திருவிழாக்கெல்லாம் ஏன் நாடகம் வைக்கிறீங்க அப்படின்னா ஊரு காசு நம்மன்னு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காக இப்ப மந்த கருப்பு ஜாமிக்கு பிடித்த ஒரு நாடகம்னா அது வள்ளி திரும்ப நாடகம். வள்ளி திரும்ப நாடகம்னா இங்க இருக்குங்க பெரியவங்களாம் உட்காந்துருக்கீங்க தலப்பா கட்டி உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல தக்க நடந்துச்சு. பறிச்சு ஒரு பழனிய தாத்தா இவங்கெல்லாம் சண்டை ஓடாக பாஞ்சு உருண்டு 1 மணி ஆயிடும். அவர் உயிரோட இருக்காரா? செத்துட்டார். இவன் எப்படி தூக்கத்துல முழிச்சேன் பரவாயில்ல. இவனாவது பெட்டிக்கார எப்படி உட்காந்துருப்பானாடா கேரட்டு சிக்கிற ஆளு மாதிரி. தேவன் மண்டையில ரொம்ப லவ் பண்றா. போதும்டா ஏன்னு கேளுவேன். சலூன் கடைக்கு போனேன். சரி அவன் என்னென்னமோ சொன்னேன். அப்பா தீய பொருதி வெட்டெல்லாம் இருக்குங்க என்னை சேர்த்து எரிச்சு விட்டு போயிடாதடா. என்னை நம்பி அன்பாளையத்துல ஒரு 20 ஜீவன் கிடக்கு. வேற குறைச்சு 3 ரூபாய்க்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். சரி செம்புரியாட்டு வெட்டுவேன். செம்புரியாட்டு நான் சொன்ன செம்புரியாடு பெருசு ஈண்டு கிடக்கும் இளங்கொடி போட முடியாது புருவ குட்டி வெட்டுறான்ட்டேன். சரி அதே அந்த மண்டை அச்சச சைனா கடை பொம்மை மாதிரியே இருக்கடா. அப்படித்தான்டா. ஏன்னா கோமாளி இந்த கோமாளின்ற யாரு அப்படின்னா சிரிக்க வைக்கிறதுனே கோமாளி. அது யாருக்கு தான் தெரியாது. எழுத்து பேசுகிறேன். கொல்லங்குடி காளி கோயில் சிவகங்கை மாவட்டம் தான். அங்கிட்ட போறேன் காசை வெட்டி போட்டுருவேன். கோமாளின்னா அப்புறம் நாளைக்கு வாசிக்க முடியாது. பட்டாக்குன்னு ஒத்தஞ்சு காலை பிடிக்க ஒழுக்கமா இருக்கு கண்டாரி மனை. ஏன்டா திட்டுற? பத்தியில அப்போ ஒரு பெட்டிக்காரன் எடுத்து பேசினேன். நாட்டுல எதிர்த்து பேசாத ஆளே கிடையாது. பொம்பளை ஆளுக்கெல்லாம் சொல்றேன். புருஷன் வந்து கூப்பிட்டாங்கன்னா பணிவா போய் சொல்லுங்க அத்தா அப்படின்னு சொல்லு. சோறு போடுண்டா வேலை மசரை பாருன்ற சிச்சுக்கங்க வைக்க மயிர் இல்லாம இதுல பூரா அடிச்சு கேரளாவுக்கு அனுப்பிடுங்க. இப்போ பிள்ளைகள் நம்ம காப்பாத்திக்கிறோம். அப்பெல்லாம் யாராவது டை அடிச்சீங்களா? இந்த எங்க அப்புமாரெல்லாம் உட்காந்துருக்காங்க இந்த நாட்டுல. பூராமே நரைச்ச மண்டை அவ்வளவுதான். இப்போ பூராமே 80 வயசு கிளைய முதலும் டை அடிச்சு 100 நாள் வேலைக்கு கிளவி எங்கேயாவது டை அடிக்க கண்டமா. கிளவி டை அடிச்சுட்டு அங்க அட்டை வதிருக்கு முன்னாடி 2 கிளவி எங்க ஊர்ல சேர்ந்துட்டு சிப்பிங்கயிறு விளையாடுறாங்க. என்ன 100 நாள் வேலை? 100 நாள் வேலை திட்டம் நல்ல திட்டம் தான். அது எத்தனையோ குடும்பத்தை காப்பாத்துது. அதுல ஆம்பளைக்கும் உதவி செய்யுது. இந்த குடிக்கிற ஆளுகள்லாம் காசு இல்லைன்னா பொண்டாட்டி காலை 5 மணிக்கெல்லாம் தொட்டு கும்பிடுவேன். ஏய் கற்பகம் அதுக்கு. ஆனா அது வந்து கவர்மெண்ட் வேலை ஆகுதுல்ல 100 நாள் வேலை. அது திமுறை காப்பிக்கும். என்ன உனக்கு
இல்லை ஒன்றும் இல்லை 100 காசு ஏறிடுச்சா நேரத்தையும் ஏறிச்சு என்ன ஒரு 100 ரூபா குடிவேன் கையெல்லாம் ஆடுது பூரா அப்படி சடுகுடு மாதிரி கிளம்பிட்டாங்க 5 மணிக்கெல்லாம் தண்ணி அடிக்கலைன்னா பூரா இன்னைக்கு பூரா தண்ணியில் நான் திருவிழா அப்படின்னா காப்பு கட்டினா தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்றீங்க சில பேர் காப்பு கட்டிட்டே தண்ணி அடிக்கிறேன் அப்பதான் எவனும் பக்கத்தில் வர மாட்டேன் காலம் அப்படி மாறிடும் தெய்வம் இந்த மந்த கருப்புலாம் துடியான தெய்வம் கேட்ட வரம் தரக்கூடிய எத்தனை தெய்வங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் மந்த கருப்பு துடியானது அதுலலாம் நீங்க பக்தி பரவசோடு சுத்தபத்தமா நீங்க டெய்லி தினமும் வேணுனீங்கன்னா இந்த மந்த கருப்பு உங்க குடும்பத்துல எந்த நோயும் எதுக்குமே குறையில்லாம தீர்த்து வைப்பார் அப்படி ஒரு தெய்வம் மந்த கருப்பு அப்பெல்லாம் கோடாங்கெல்லாம் இருந்தாங்க அப்படியே எத்தனை நாள் மழை பெய்யும் உன் கையில் இருக்குது என்னன்னு சொல்லுவேன் இப்ப எல்லாம் கோடாங்கி ஊரா மாறிட்டேன் ஆமா நீ வந்து தானே பக்கத்துல சாம்பிராணி ஓட்ட எங்க ஐயா பெரிய கோடாங்கிதான் ஆனா 7 பொண்டாட்டி கட்டியிருக்கானப்பா அது எச்சப்பு தோத்து போகும் 7 பொண்டாட்டிக்கும் பிதிக்கி எடுத்திருக்கேன் ஒவ்வொன்றுக்கு 12 உள்ள 13 உள்ள ஆமா அப்படியே வயக்காட்டுல இங்கிட்டு செம்பரியாட்டு கடை கிடக்குமா எதிர்த்தாப்புல பிள்ளைகளை பூரா கிட்ட ஐயா கடை அமைத்திருப்பான் என்ன உடுக்கடிச்சுக்கிட்டே 13 பிள்ளை பெத்தாரா உங்க ஐயா அட ஐயா அவன் பெத்திருக்கான் ஏன்னா அந்த காலத்துல எங்க அப்பத்தா மாதிரி அப்படி இருந்துச்சு இப்பெல்லாம் அப்படி கிடையாது 2 உள்ளதையும் பார்த்தா ஓனையா ஒண்ணு அதுல கீரி பூச்சி ஒண்ணு வெள்ளலி ஒண்ணு அப்ப அப்படி குடும்பம் நடத்தினாங்க அதிகாலையில மஞ்சள் பூசி இந்த முடிக்குதான் என்ன தேய்ப்பாங்கன்னா அப்ப கம்மா கரம்பைய வரிஞ்சு கட்டிட்டு என் கிளவிலாம் அப்படி தேய்க்கும் ஆவாரம் கொலைய தேய்க்கும் இப்போ பொம்பளைய பூரா ஷாம்பு அது இதுன்னு தேய்க்குது அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை தேய்ச்சி குளிச்சுட்டு போயிடுச்சு மசுறு அங்கனே கிடக்கு என்னன்னு எப்படி சொல்லிட்ட ஒட்டு மசுறா பூரா அந்த அளவுக்கு காலங்கள் இப்ப மாறிடுச்சு உலகத்திலேயே உன்னதமான தெய்வம் யாருன்னா பெத்த தாய்க்கு மிஞ்சி பெத்த தாய் இருக்கு வரை தாயினுடைய அருமை தெரியாது ஒரு வீட்டுல ஒரு தாய் போயிட்டான்னா அந்த குழந்தைக்கு அறுசுவை உணவு போயிடும் ஒரு குடும்பத்துல வந்து தகப்பன் போயிட்டான்னா பள்ளி கல்வி போயிடும் அதனால தாய் தகப்பனை மதிங்க கடைசி வரைக்கும் கண்கலங்காம வச்சு கஞ்சி ஊத்துற வந்தேன் உண்மையிலேயே கடவுளுக்கு சம் இந்த விசில் அடிக்கிற நீ உங்க ஆத்தாப்பனுக்கு ஊத்துனியாக்க உங்க ஆத்தாவை கணேசி கோயில காசை கட்டி அதை மிதிச்சிருப்ப சங்கிலி பெத்ததாய் இருக்கும்போது கேட்கும் மயனை எங்கடா இருக்க அடைய முனியாண்டி எங்க இருக்க ஏத்தா மேலூர்ல இருக்கேன் 2 புரோட்டா வாங்கிட்டு வாடா ஹே இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு படுத்தோல என்ன புரோட்டா பெரிய சேட்டு மக சலுப்பிடுவேன் இதே செத்து போனதுக்கு அப்புறம் அந்த ஆத்தா போட்டாவுக்கு முன்னாடி 70 புரோட்டா லாடு உருண்டை 5 லட்டு அம்புட்டி வாங்கிட்டு வந்து தண்ணி வேற போட்டுக்கிட்டு போட்டாவுக்கு முன்னாடி அழுவேன் ஆத்தா ஏய் ஆத்தா 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 புரோட்டா சாப்பிடுத்தா எப்படா ஆத்தா போட்டாவுக்குள்ள வந்து குதிச்சா சாப்பிடும் அதனால இந்த உலகங்கள் அப்படி மாறிக்கிட்டு எல்லாரும் சொல்றோம் 2 வீலர்ல போற ஆளுகெல்லாம் கவனமா போங்க இந்த உடம்புல எந்த இடத்துல அடிபட்டாலும் மருத்துவர்கள் குணப்படுத்திடுவாங்க ஒரு காலே முறிஞ்சாலும் சரி பண்ணிடுவாங்க கையே முறிஞ்சாலும் சரி பண்ணிடுவாங்க ஆனா தலையில அடிபட்டா சரி பண்ண முடியாது அதனால தைல கவசம் உயிர் கவசம் பாதுகாப்பா போங்க நான் அந்த மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிலாம் அன்னைக்கு போய் பாக்குறேன் பாப்பேன் அங்கெல்லாம் போறாலே யாருமே வந்து மனதை இறுக்கித்தான் போகணும் அவ்வளவு நோயாளி நம்மளெல்லாம் நோய் நொடி இல்லாம இருக்கிறோம்னு மந்த கருப்பத்தனமும் வேண்டது நல்ல இருக்கும் எவன் கேட்கிறேன் சாமியை கூட இப்ப வந்து கிஸ் அடிச்சுதான் கும்பிடுறேன் காலையில 80ல போகும்போது தெய்வத்தை திரும்பி பார்த்துக்கிட்டு கருப்பு போயிட்டு வரேன் முத்தம் கொடுத்தேன் கடைசியில அங்கே போய் பெட்டுல காசை கொடுத்தேன் டம்முன்னு தாயில புளிய மரத்துல முட்டி என்னத்த அந்த ஓலம் வேகத்தடை வந்து சிறுசா போட்ட வேகத்தடை ஏன் வேகத்துல வரக்கூடிய வண்டியை மெதுவாக வைக்கக்கூடிய ஒரே ஒரு கருவின்னா வேகத்தடை அது சில ஊர்ல கம்மாக்கரை கட்டி வச்சிருக்கேன் இந்த நெட்டியா கட்டி வச்சு டிவிஎஸ் விட்டில விட்டு வேர்னு போய் அதுக்கப்புறம் வண்டி இன்ஜின் புகஞ்சு வேகத்தல்ல ஏற முடியாம அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் வேகத்தல்ல வேகமா போயிட்டான் புதுசா கல்யாணம் ஆனவன் பொண்டாட்டி பொத்துன்னு விழுந்துருச்சு எங்க மானாமரில் விழுகுது சிவகங்களை போய் போன அடிக்கிறேன் மீனாட்சி என்ன பின்னாடி காணா போனா மயிறு வந்து தாலிய மரியாதையை வாங்கிட்டு போனாங்க அப்ப வீட்டுக்கு போறேன் விழுந்து சூத்தரிச்சு
பொங்கல் பொங்கல் வந்துட்டா முதல்ல சொந்தக்காரர்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், பொங்கல் வாழ்த்து அனுப்புவோம். ஆமாண்ணே. மாமே மச்சான் எல்லா சொந்தக்காரர்களுக்கும் பொங்கல் வாழ்த்து அனுப்புவோம். அது போய் சேர்றதுக்குள்ள சிவன் ராத்திரி வந்துடும். இப்ப பூரா சேட்டஸிலேயே பொங்க வைக்கிறாங்க. அதுவா போனேன் 60லயே போ ஏதோ அப்ப போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம தயவு செய்து இங்கிட்டலாம் இடம் கிடக்கு. என் அன்பு உயிர் நண்பர்களே, இந்த பக்கம் வாங்க. கல்லல் போற ஆளு இருந்தா ஏறி போக. நாடகம் முடிஞ்சதும் திருப்பி வந்து கொட்டையை பார்த்துட்டு போ. டிரைவர்னே ஒரு மணி நேரம் பார்த்துட்டு போலாம். ரோட்டை பார்த்துட்டு போகும்போது ஹலோ ஹலோ பஸ் வந்துருச்சு, ஒரு சாங்கை போட்டு பேசுவோம். ஆமாண்ணே. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மணிகண்டன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். திருமுடிய கட்டிக்கிட்ட வாரம் அதை இறக்கி வைக்க அல்புடி வாய்சாமி. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்ட வாரம் சபரிமலை மடிகளை பார்க்கத்தான போறோம். ஐயப்போ மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். மலைகளை போட்டுக்கிட்டு வாரம் சபரிமலை மடிகளை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். கொல்லிமலை ஆத்தா கொல்லிமலை ரடிமலை தரகுமலை அஞ்சு மலை கொல்லிமலை, வடிமலை, விறகுமலை, அஞ்சுமலை. 5 மலை பாருங்க அந்த ஐயமான நதி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க சபரிமலை ஐயப்பன நதி ஓடுங்க. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமி ஐயப்போ சாமி சரணம் ஐயப்போ சரணம். சாமியே சரணம் சரணம் ஐயப்பா. ஒவ்வொரு பாட்டுக்கும் அதுக்கெல்லாம் கை தட்டினீங்கன்னா கூட மட்டும் நிற்போம். இல்லாட்டா உங்க ஊருக்காக இப்பயே 22,000 முழுங்கிட்டோம்ங்க. எங்களை செருப்பு காட்டி நீங்க எரிஞ்சா கூட நான் போக மாட்டேன், நான் உளுத்தவைய. ஏன்னா கை தட்டி நீங்க ரசிக்கணும். அதே மாதிரி இந்த பனி காலத்துல 12:30 மணிக்கு மேல போற ஆளுகள்லாம் உள்ள ஒரு ரேகையும் ஒரு கையெழுத்தும் போட்டு போயிருங்கயா. ஏன்னா ஒத்த சத்தையில நாங்க வர வந்து எங்களுக்கு பயந்து கிடக்கும். 3 மணிக்கு நாரதர் ஒரு ஆளை கூட்டு வந்திருக்க, நல்ல முட்டை பெருச்சாளி மாதிரி முண்டா அவனெல்லாம் வீட்டுல வைக்கிறதுக்கு உலக கிட்ட வெதரில் அடிச்சவன். அப்படி ஒரு நாரதர் அருமையா பாடுவாரு. அவர் வரும்போதெல்லாம் ஆளே இருக்கிறது இல்லை. மைசெட்டு எங்க அண்ணன் எல்லாம் பாவம். மைசெட்டுக்காரங்க இப்போ சுதாரிச்சுக்கிட்டாங்க. பப்புன் டான்ஸ் முடிஞ்சவனே ரொம்ப தொலைவில் கட்டியிருக்க குழாய் பெட்டியெல்லாம் அவர் டாட்டாஜியில் ஏற்றிடுறாரு. ஏனேன்னு கேட்டேன். நாளைக்கு ஒரு காது ஊத்து அவ்வளோதானே முடிஞ்சுல, என்னென்ன அந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த விவசாய பத்தி சொல்லுவீங்களா? கம்மாவட்டினால அதை சொல்லுங்க. விவசாய பத்தி கம்மாவட்டினால பாதிப்பு இல்லை. இவனை மொத்த வெளியே போக சொல்றேன். நான் பப்புனா நீ பப்புனா நான் ஒன்னொன்னா யோசிச்சு யூடியூப்ல பார்த்துக்கிட்டு என்னைய போட்டு பாடா பார்க்க. ஏன்னா இப்படிலாம் சில ஊர்ல நடக்கும். இந்த தண்ணியை போட்டுக்கிட்டு இருக்க ஆளுகள்கிட்ட மட்டும் நான் பேசவே மாட்டேன். ஏன்னா சொன்னதே சொல்லுவேன். ஊர்ல இறங்கி காரை ஓட்டு நிற்கிறேன், ஒரு ஆள் வந்துட்டு ஆமாண்ணே நான் தான் ராதாகிருஷ்ணன், நீ வந்து ஒரு சேர்ந்து விட்டியா மறுபடியும் நீ தானே உங்ககிட்ட ஒரு செருப்பு எடுக்கணும்ட்டேன். என்ன செருப்பு எடுக்கணும்ட்டேன்? அடிச்சு போயாங்க. செல்ஃபி எடுக்கிறதுக்கே முண்டை செருப்பு எடுக்கணும்ட்டேன். கடைசியில் செல்ஃபிக்கு அப்படி இப்படி நானும் இப்படி இப்படி நின்றேன். கிருஷ்ணனை எடுத்துட்டு போயிட்டேன். என்னையும் எடுக்கல, அவனையும் எடுத்துட்டு போயிட்டேன்.
இப்படி எல்லாம் தொலைஞ்சு போக நான் பட்ட வாடு. அதுக்கு நீ போஸ் கொடுத்துட்டு இருக்க. ஏன்னா தாயினுடைய குரல் இனிது. நம்மளை எல்லாம் இன்னைக்கு இத்தனை இசையும் ரசிக்க வைத்தவள் தாய். முதல்ல குழந்தையா இருக்கும் போது தாலாட்டு பாட்டு தாய்க்கு பாடுவா தாய். எங்க அம்மாலாம் எனக்கு பாடி இங்க தாலாட்டு பாட்டு பாட தெரிஞ்ச பொம்பளை இருந்தா கொஞ்சம் கை தூக்கும் தா. பூரம் கட்ட குரலா. எங்க அம்மாலாம் எங்க அப்பத்தாலாம் பாட்டு பாடுவாங்க. தாலாட்டு பாட்டு. ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே நீ உறங்கு, உங்க அப்பா வர நேரமாகும், நான் வளர்த்த அழகுறதான் நீ உறங்கு, எங்க ஐயா நீங்க தருமர் மகன் கண்ணாதரு, நான் வளர்த்த கட்டிரதான் நீ உறங்கு அப்படின்னு சொன்னா நானா தூங்கிடுவேன். எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொம்பளை பாவம் 3 வயசு இருக்கு மயனுக்கு. அவனா காத்தாடியா போட்டு விட்டா தூங்கிடுவேன். அதுக்கு ஆர்வ கோளாறு. தாலாட்டு பாடி நம்ம பிள்ளைய தூங்க வச்சா ஒரு பூரிப்பு ஒரு ஆனந்தம் உண்டு. அவன் நல்லா பேசுவேன். அவன் பையன் அந்த பொம்பளை என்ன பண்ணி வச்சு தொட்டியில போட்டு தொட்டியை நல்லா இழுச்சு அவன் மல்லாக்க படுத்து கிடக்கேன். அம்மா பாட போது தூங்க போறான். இது இப்படி ஆட்டிக்கிட்டு பாடிச்சு மாடெல்லாம் அத்துட்டு போயிடுச்சு. இந்த இப்படி ஆட்டிக்கிட்டு ஆறாரோ கட்ட குரல் மயம் புரிச்சுன்னு மூஞ்சில ஒண்ணுக்கு அடிச்சு, அம்மா பாடாத கல்ல கொண்டு எரிஞ்சுடும் புருஷன்ட்ட வச்சுக்க. யாரு அதிகாலையில எல்லாம் ஏத்தா நீங்க எல்லாம் 3 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு குங்குமத்தை நெத்தியில வச்சு கண்டாயம் சிலையை கட்டி புருஷங்காலி எங்கன கிடக்கணும் கவக்கம்ப வெட்டி நல்லா கிளச்சு தேடி கண்டுபிடிச்சு தெக்க கிடந்தா கிழக்க காலை அப்படி ஸ்டேரிங்க திருப்பி காலை தொட்டு கும்பிடுத்தேன். நான் அடுப்பு பத்த வைப்பேன்னு சொல்றோம் போல இருந்தா கைது கொடுத்தா. சும்படுங்காம நீங்க போறது நல்லது, எடுத்துக்கிட்டு வதக்கணும் எரிச்சு எங்க எங்க கும்பிடுதுங்க. அப்பெல்லாம் புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. எங்க அப்புலாம் உட்காந்துருக்காங்க. எங்க ஆத்தாக்க மாதிரி சொல்ல மாட்டாங்க. உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? ஆத்தாடி கிளவி சொல்லுவேன். ஆத்தாடி நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு சொல்ல சொல்லுவாங்க. இப்ப புருஷன் 42 டே போடுறேன். அதுல புதுசா கல்யாணம் ஆகிறவங்க எல்லாம் சித்திரவதை வளர்த்துறாங்க. கல்யாணம் ஆகிட்டா அந்த பொம்பளைய குனிய விட மாட்டேன், நிம்மற விட மாட்டேன். அதுக்கு பேர் வச்சிருக்காங்க புச்சு. ஏய் புச்சு. அது உடனே ஏய் இட்ஸு. காப்பி போடும் போது பக்கத்துல போய் கிளாஸை கழுவுவேன். எப்ப ஒரு வாரத்துல இந்த சித்திரவை எடுத்துவாங்க. அப்புறம் சில பேர்லாம் சொல்லுவாங்க போன் அடிச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் உன் பாவாடை சாக்கெட்டு சேலையெல்லாம் துவைப்பேன். உடனே அந்த பிள்ளை சி அசிங்கம், இதுல என்ன இருக்கு, நான் நெஞ்சுக்கு பாவாடையை கட்டிக்கிறேன் பொம்பளை பண்ணுவேன். ஓ எச்சியை திரும்ப முடியும், ஓ எச்சி தட்டை கழுவ முடியும். ஒரு வாரம் தான். அந்த ஒரு வாரத்துல பைக்கில் போகும்போது கண்டுபிடிச்சு போடலாம் புது மாப்பிள்ள புது பொண்ணை அப்படி கட்டி பிடிச்சு இப்படி பப்ளிக்கான மாதிரி ஒட்டிக்கிட்டு போனா அவங்க ஒரு வாரம் ஆச்சுன்னு அர்த்தம். அவன் சொல்லுவேன், ஏய் பேசாங்கிட்ட தள்ளுடி கிளச்ச பிடிக்க முடியல போங்க போங்க. இந்த அவ கற்பூவ வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆரன் அடிங்க. அவன் உடனே பிளி புள்ளி பிளி புள்ளின்னு உடனே கற்பூங்க பத்தியா என் புருஷன். அவளுக்கு தெரியணுமா. இந்த ஒரு வாரத்துலதான் அப்படி உட்காரும். ஒரு 5 மாசம் ஆயிடுச்சுன்னா இதே புருஷன் பொண்டாட்டிய பாருங்களேன். அவன் ரோசை போட்டு டேங்கில் ஏறி உட்காந்துருப்பேன். ஏன்னா நைட்டு பூரா 2 பேரும் WTல நடந்திருக்க சண்டை அடிச்சு பாஞ்சிருப்பாங்க. எங்கேயோ என்ற ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருப்பாங்க. அவனுக்கு தொடையில காயிருக்கு கடிச்சு இந்த அம்மாவுக்கு பார்த்தா பூஞ்சி வீங்கி இருக்கும். அவன் டேங்கில் உட்காந்துருப்பேன். புருஷன் பொண்டாட்டி கடைசி சீட்ல இங்க உட்காந்துருக்கான். அதுல வேகத்தடை போனோடனே பிரேக் அடிப்பேன் விச்சுன்னு. அது போய் அப்படி சாயேன் நம்மால திரும்புவேன். ஏய் கண்டாளி மலை புலந்துரு மேல படுது அவ்வளவுதான் மொத்த வீட்டுல விட்டுருவேன். உடனே அது நானும் அது வந்துருவேன். தெரியல நீங்க மெதுவா போக்கு எனக்கு நான் ஆசை பேசுறேன். இதுவே ஒரு பிள்ளை வரைஞ்சுன்னு வைவேன். இந்த பிள்ளை டேங்க்கு மேல பிள்ளை இருக்கும் குழந்தை. இவன் பிள்ளைய ஒட்டி புருஷன் உட்காந்துருப்பேன் அப்பங்க. இந்த பொம்பளை கட்டின பாவத்துக்கு கடைசியில இண்டிகேட்டர்ல உட்காந்து வர இப்படி எல்லாம் நாட்டுல இருக்கு. அதனால எல்லாரும்
இது வேணா அதை கம்மி என்ன கைதற்ற பொழுதனைக்கு அந்த வரைக்கும் அண்ணன் தட்டுவாரு. கடைசி வரைக்கும் எல்லாரும் அண்ணன் தம்பியா ஒற்றுமையா நீங்க எல்லாம் வாழ. ஏன்னா அதிக நாள் இந்த உலகத்துல வாழ போறது கிடையாது. அப்போ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. என்னைய பொறுத்தளவு காசுலாம் என்னைய பொறுத்தளவு ஒரு மதிப்பே இல்லை. ரூபா நோட்டு யாரும் தயவு செய்து கட்சிக்காரர் இருந்தா கூட கோச்சுக்கிறாதீங்க, நான் அவரை சொல்லி ஆகணும். உலக நாடுகளே கண்ணீர் சிந்த ஒரு மகான்னா ஒரு உத்தமன்னா பசின்னு வந்தவருக்கு உணவு கொடுத்தார் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அந்த விஜயகாந்த் ஐயாவை நான் பார்க்க முடியல. ஆனா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரொம்ப சொன்னாங்க, மயில்சாமி. யாரு வந்தாலும் இருக்கிற ஆள்கிட்ட வாங்கி எல்லாரும் கொடுப்பாரு. மயில்சாமி ஐயாவை நான் சந்திச்சு அப்பதான் என்னையே சொன்னார், இந்த சின்ன வயசுல எப்படி ஒரு சேவை. என்னுடைய அன்பாலயத்துக்கு எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் உதவி செஞ்சிருக்காங்க. அது பெரும் பங்கெடுத்தது சாணிபட்டி எங்க அண்ணே மலைச்சாமி அண்ணே இங்க உட்கார்ந்துருக்காரு. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அப்படி இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க. என்னைய பொறுத்தளவு பசித்தோருக்கு உணவளிக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் போல் நான் வழங்க கடவுள் என்று சொல்றேன் உங்களை. கொட்டனைப்பட்டி கிராமத்திலே வீற்றிருக்கும் தெய்வம் ஐயா, பொல்லாத மந்த கருப்பையா கருப்பையா, உன் புகழ பாடுறேன் ஐயா. கொட்டானைப்பட்டி கிராமத்திலே வீற்றிருக்கும் தெய்வம் ஐயா, பொல்லாத மந்த கருப்பையா மந்த கருப்பு, உன் புகழ பாடுறேன் ஐயா. எங்க யாரும் உன் புகழ் பாடுறேன் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அனுபவரையா வந்தகப்படு. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புறையாதையா, அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புறையாதையா, கொட்டானைப்பட்டி கிராமம் தானையா மந்த கருப்பு. தத்துருவமா மக்களைத்தான் காக்குறாரையா. கொட்டானைப்பட்டி கிராமத்திலே வீற்றிருக்கும் தெய்வமையா, பொல்லாத மந்த கருப்பையா கருப்பையா, உன் புகழ் பாடுறேன் ஐயா. கோடான கோடி மக்கள் உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி மக்கள் உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி மக்கள் உன்னைத்தான் வணங்குதையா. கேட்ட வரம் தாராரையா. கொட்டானைப்பட்டி மந்த கருப்ப தினசரி வணங்குனேனையா. கொட்டானைப்பட்டி கிராமத்திலே வீற்றிருக்கும் தெய்வமையா, பொல்லாத வந்த கருப்பையா கருப்பையா, உன்னைத்தான் வணங்குறேன் ஐயா. எம்கையாகும் உன்னைத்தான் வணங்குறேன் ஐயா. இன்னைக்கு 500 அடி போர் போட்டாலும் புகையா கிளம்பும். தேங்காயை உருட்டி செயினை சுற்றுவாங்க, தண்ணி வராது. ஆனால் எங்கள் ஊர் களிச்சேரியில் அப்படி கிடையாது. 600 வருஷம் அதுக்கு சீமக்கருவை உடம்பறந்தேன் படக்க எங்கள் ஐயா பெரிய கோடாங்கி. 600 வருஷம் அந்த உடம்பறந்தேன் படக்க ஒத்தமுள்ள அவனை எடுக்க முடியாது. 3 அடி ஊற்று தண்ணி இன்னும் வத்தலை. அப்படி தத்துருவமாக நாங்கள் சொல்லக்கூடிய வாக்கெல்லாம் எத்தனையோ மக்களை காப்பாற்றிருக்கு. இப்போ எங்கள் அப்பாவும் குறி பார்க்குறாங்க. இந்த மந்தக்கருப்பு தினசரி எல்லாரும் வணங்குங்கத்தான். வெள்ளி செவ்வாயெல்லாம் விளக்கு போட்டு தினசரி கும்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் பெறுவேன் என்று கூறி, தெம்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தெம்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தெம்பாண்டி ராமனோடு அந்த பேக்கரம்பு அந்த பாத்தியனோடு என் பரவக்குடி அந்த தோல்கட்டா அந்த தோல்கட்ட என் தாண்டி போனா என் ராமநாடா. அதுக்கடுத்து ஒரு பாடலுக்கு அதுக்கப்புறம் பேக்கரம்பா அங்க
எனும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய்வோடு இருந்தவரா அப்துல் கலாம் ஐயா அவர்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய்வோடு இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்கள் கனவு காண சொன்னாரையா. தென் பாட்டி இது ராமோகன் நாடு அந்த ராமேஸ்வரம் அந்த பேக்கரும்பு என் கண்டெடுத்த என் தங்க வகை ஏபிஜே அப்துல் கலாம். விண்மீது அங்கே விண்மீது கனகினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். விண்மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் கூறினார். உங்களை எண்ணி மடுகின்றோம் ஒரு உத்தமரா தங்கங்களா அட தென்பாண்டி அந்த பேய்கரும்பு கண்டனத்த இன்னைக்கு உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழனா பிறந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்தாலும் எல்லா சமுதாய மக்கள் ஒண்ணுதான் என்று சொன்ன ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் இந்த உலகம் இருக்கும் வரையிலே மாறாது மாறாது. கைதான் தட்டுறீங்க வந்ததுல இருந்து என்னென்னமோ பாக்குறேன். 4 திசையில ஒரு ஒத்தரவா வரலையாடா. நமக்கு தெரியாம எவனும் ஷிஃப்ட் டிசைர்ல தகடு வச்சுட்டானா நம்மளே பெரிய கோடாங்கி. மதுரை நல்ல மாவட்டம் மேலூர் வட்டம் எத்தனை நாடுக இருந்தாலும் இது பெரும் புகழ் பெற்ற சீமையம். என் வெள்ளலூர் நாடு வல்லடிகரை வணங்கி உறங்காமட்டி கிராம சேகரம் கொட்டாணி வட்டி கிராமத்திலே அதிகாலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய இளவங்க உள்ள காலத்திலே இந்த இருக்கிற மக்களை எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டா என் பொல்லாத ஸ்ரீமந்த கருப்பணசாமி கோவில் கும்பாஷ விழாவை முன்னிட்டு என் சாமி 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 சாமி. இன்றைய தினம் சோப்ப காணம். என்ன சோப்ப காணமா? சாரி ப்ரோ, சுபகருது வந்துருச்சுல்ல. கண்ணன் சாமி அடி 101. பெட்ரோலை ஏத்திட்டாங்களாடா. இதுல எக்ஸலுக்கு கூட பெட்ரோல் வாங்க முடியாது. ஆயிலுக்கு பெட்ரோல் வேணுமே. சரி விடு விடு, வரும் வரும். தை மாதம் 7 தேதி தமிழ்ல படிங்க ப்ரோ. அப்ப என்ன வயதுக்கு நாடகத்துக்கு வர்ற? எல்லாம் கலந்து தாண்டா, இயலிசை எல்லாமே கலந்து தானே நாடகம். சரி படிடா. 7ஆம் தேதி 21/1/2024 ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் ஸ்ரீ மந்தகருப்பணசாமி கோவில் முன்பாக சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக நடிகரை பேசுவதற்காக விருதுநகர் மாவட்டம் திருச்செலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே இங்க மைக் செட் ஆபரேட் பண்ணக்கூடிய இந்த நபரை அழைத்துக் கொண்டு ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தரை கூட்டுக் கொண்டு அங்கே வந்து அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 கப்பு டொரினாவை குடித்து போட்டிருக்கிற அதுக்கு புல்லு வாங்காம போக மாட்டேன். அதுக்கப்புறம் நல்ல நடிகராக இருக்கிற மட்டும் ஒரு பெரிய மட்டும் 100 தடவை சொல்லி நான் நாடக நல்லா காசு வேண்டாம் என்று அவரை எதிர்த்து பேசி அதுக்கப்புறம் ஊர்ல சோறு ஓடுவாங்கன்னு மொத்தமா வந்து சோறு கிடையாதுன்னு மைக் செட் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆளு திருப்பி 5 மணியை போல போன் அடிச்சு வரும்போதே பிறகு தின்ட்டு வந்துருங்கடான்னு சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொரு கடையா அலைந்து அங்கே தோசை தான் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை அம்புட்டு கடையும் அடைப்பு என்று தெரிந்து திருப்பி ஊருக்கு வழி தெரியாமல் ஒரு 3 கிலோமீட்டர் சுத்தி அங்கே ஒரு ஆலமரத்துக்கடியில ஒரு நபர்கிட்ட கேட்ட அவன் கோத்தாங்கம்மான்னு வந்து அட அம்புட்டுமே போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த சிங்கார மேடையை அலங்கரிக்கும் அற்புதமான நிகழ்வா ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பாசத்துக்குரிய அன்பு வாத்தியார் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேளன் வேடன் விருத்தராக நடிக்க கற்றுக்கொண்டார்கள்.
கோயில் என்னும் இனிமையான கோயில வாணி. பள்ளிக்கூடம் பாடம் நடத்த கொஞ்சம் மொழி பேசுற ரஞ்சிதம். எத்தனை வள்ளிகள் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கு ஒரு தனி திறமை உண்டு. ஒவ்வொரு வள்ளிய வர்றாங்கன்னா அதுக்கு ஒரு கூட்டம் உண்டு. ஆனா வந்திருக்கு வள்ளி பெரிய பெரிய ஜாம்பவனா இருந்த நாரதர்கிட்டலாம் சண்டை போட்டு நம்பர் ஒன்னாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு சகோதரி மன்னார்குடியை சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டார்கள். பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வன் உடம்புலே கிட்டத்தட்ட 2 டன் இருந்தாலும் கோதமங்கலம் முத்துச்சிற்பிக்கு இணையாக பாடுவேன் என்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டுவன் அன்பு அத்தா புதுக்கோட்டையை சேர்ந்த TR மகாலிங்கம் அவர்கள் நாரதனாக நடிக்க காத்துக் கொண்டார்கள். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை முரசு. உண்மையிலேயே என் தம்பியை நான் ரொம்ப வாழ்த்துவேன். நானா நாடகத்துக்கு வந்துட்டு உடனே பேர் வாங்க ரொம்ப நாளாச்சு தம்பி. இந்த யூடியூப் வாயிலாகத்தான் என்னை உலகத்தில் இருக்க மக்களுக்கு பூரா தெரியும். ஆனா நீ எப்படி கிடையாது. நான் அந்த பேரெல்லாம் சம்பாதிக்க 10 வருஷம் ஆச்சுடா. ஆனா போன வருஷம் உன்னை நான் அறிமுகப்படுத்தினேன் நாடக உலகத்துல. இன்னைக்கு எந்த ஊருக்கு நாடகம் பேசினாலும் மணிகண்டன் பெட்டிக்காரனை போடுங்கன்னு சொல்றதுக்கு சொல்றாங்க பாத்தியா. இதுதான் நீ வாங்கின பேரு. 10 வருஷம் போராடி அந்த பேரை வாங்கின நான் பெரிய ஆள் அல்ல. என்னைய பொறுத்தளவு ஒரே வருஷத்துல பேர் வாங்கினவாரு நீதான்டா பெரிய ஆள். அன்பு தம்பி ஆறுமுனிய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல். ஆத்தா உஞ்சேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டியாட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோ பார்த்தாலே தோணும் செத்தானு என்ன சித்தாளு என்ன பொந்த வேணு அத்தா ஒன்றேட ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேட ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டியாட ஆத்துல மீன் பிடிக்க அப்படி நடத ஒட்ட பட்டாலே சேத்தனுக்கு தோணும் சித்தாலும் என்ன பொத்த வேணும் சித்தாலும் என்ன பொத்த வேணும். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினார் பூஞ்சேளாதானே பண்ண பூஞ்சோளாதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினார் பூஞ்சேளாதானே பண்ண பூஞ்சோளாதானே பெருந்தரவில் போலதான் படுத்து கிடந்தாலும் பூஞ்சேளாதானே பண்ண பூஞ்சோளாதானே இரச்சல காயும் போது போனவில்லா தெரியும் இது போல சேலைக்கும் சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி இறைச்சவன் சக்கரையா இருக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இருக்கும் அத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேள கட்டி பழகினதும் ஆடு கட்டி கேட்டதும் கொஞ்சேளாதானே பண்ண கொஞ்சோளாதானே அக்கா கட்டி பழ
பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் கொஞ்சேனதானே பண்ண கொஞ்சோனதானே வெங்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே உடையாகும் கொஞ்சேனதானே பண்ண கொஞ்சோனதானே குட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாடே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாடே காயப்பட்ட விரல்களுக்கு தட்டு போடும் சேலே மயிரக ஓன் சேலை மனசுக்குள்ள விரியும் எழுத்த சேல திரி விளக்கு போட்ட எரியும் எழுத்த சேல திரி விளக்கு போட்டா எரியும் தாவும் அந்த ஆகாயத்தை போல அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூதி கட்டி ஆட்டில மீன் பிடிக்க அப்படிக்கு தலக ஒட்ட பத்தால சேத்தனக்க தோணும் சித்தாலும் என்ன பொத்த வேணும் சித்தாலும் என்ன பொத்த வேணும் சித்தாலும் என்ன பொத்த வேணும் சித்தாலும் என்ன பொத்த வேணும். இன்று எங்கள் ஊரில் நடிக்கும் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய சிறிய அன்பளிப்பு ₹100. இப்படிக்கு உங்கள் ரசிகன் M. ரவிச்சந்திரன். அம்மா பாடலை பாராட்டி தம்பிக்கு ஒரு 50, எனக்கு ₹100. உடம்புக்கு 50 ரூபா வத்தாது. இந்த 150 ரூபாய் வச்சுக்கடா, சட்டி எடுத்து போடு.